இயேசு கிறிஸ்து காலை 9 மணிக்கு சிலுவையிலே அறையப்பட்டார். ராம் முழுவதும் அவரை விசாரித்து பிலாத்து அவரை வாரடினால் அடித்து தண்டித்து பின்பு முள் கிரீடம் சூடி சிவப்பங்கி அணிந்து அவரை குட்டி அவர் முகத்தில் அவரை துப்பி கன்னத்தில் அறைந்து அவருக்கு அவ்வளவு வேதனைகளை உண்டாக்கி கடைசியிலே அவர் சொன்னார், எனக்கும் இந்த காரியத்துக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லும் அளவாக கை கழுவி வெளியே சொன்னான். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டான். அவர்கள் சிலுவையில அறையும் என்று சொல்லி மக்கள் கேட்டார்கள். ஒருவேளை இது மக்களுடைய ஒருவேளை ஆதங்கமான விருப்பமாய் இருந்தாலும் சிலுவையில் மரிப்பது தேவனுடைய திட்டம். பாடுகள் தேவனுடைய திட்டம். பாடுகள் தான் மகிமையை கொண்டு வரும். பாடுகள் மேன்மையை கொண்டு வரும். நோ கிராஸ் நோ கிரவுன். அதாவது சிலுவை இல்லை எனில் சிம்மாசனம் இல்லை. நாம் அமர்ந்திருக்கிற இந்த இடத்துல அழகான பொருட்கள் இங்கே இருக்கிறது. எல்லாம் மண்ணிலிருந்தும் மரத்திலிருந்தும் கொண்டு வரப்பட்டவைகள். மண்ணுக்குள் கீழே கடந்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவைகள். அது பல பாடுகளையும் பல காரியங்களை சந்தித்து அது இன்றைக்கு அலங்காரமாக ஆலயத்திலும் வீட்டில் எல்லா இடத்திலும் பாடுகள் மகிமையை கொண்டு வரக்கூடியது. ஒருவேளை அவர்களோ இயேசுவை அழித்தால் நிம்மதி நினைத்தார்கள். இயேசு மரித்தால் மாத்திரமே மனுக்குலத்துக்கு நிம்மதி என்பது ஆண்டவருடைய திட்டம். 9 மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். 9 மணியிலிருந்து 12 மணி வரை இயேசு கிறிஸ்து சொன்ன 3 வசனங்களும் அதற்கு பிறகு வேகமாக சொன்ன 4 வசனங்களும். அதற்கப்புறம் சொன்ன 3 மணி வரை அவர் அமைதியாக இருந்தார், காரில் இருந்தது. அதற்கப்புறம் அவர் சொன்னது 4 வசனங்கள் வேகமாக சொல்லி அவர் ஜீவனை விட்டார். இதில் முதல் வசனம், இந்த வசனத்தை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தான் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். இது மத்தேயிலும் மார்க்கில் என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். ஏன் லூக்கா இந்த சுவிசேஷத்தில் இந்த வசனத்தை எழுதினார்? எதற்கு எழுதினார்? முதல்ல மார்க் எழுதினார். சரி, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பற்றி முத எழுதினது மார்க்கு தான். அவர் எருசலேமிலிருந்து இயேசுவினாலே தொடப்பட்டு பின்பு அப்போஸ்தலர் ஊழியத்தில் இணைந்து இயேசுவுக்காய் வாழ்ந்தவர். அவருக்கு இயேசுவை பற்றி எல்லாரும், குறிப்பா ரோமர்கள், அன்றைக்கு ஆளுகை செய்து கொண்ட ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து செய்ததை தான் என்ன செய்தார், அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் என்ன எழுதினார். அதற்கப்புறம் மத்தேயு எழுதினார். இந்த மத்தேயும் மார்க்கும் எதை எழுதினார்கள் என்று சொன்னால், கள்ளர்கள் அறையப்படுறது அந்த சம்பவமும் கடைசியில் அந்த 4வது வசனம், ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி, இந்த 2 காரியங்களை தான் அவர்கள் எழுதினார்கள். மற்ற காரியங்களை நீங்கள் எங்கே பார்க்கலாமானால் லூக்காவில பார்க்கலாம், யோவானில் தான் பார்க்கலாம். இந்த 2 சுவிசேஷமும் பிற்காலத்தில் எழுதப்பட்டது. அப்போஸ்தலர் ஊழிய காலத்தில், குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் லூக்கா என்ன செய்தார், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கையும் அவர் எழுதுகிறார். அப்ப அவர் எழுதுவதற்கு நோக்கம் என்ன? இந்த எருசலேமின் மேல இன்னும் ஆக்கினை வராதற்கு காரணம் என்ன? எருசலேமின் மேல ஏன் இன்னும் ஆக்கினை வரல? ஏன்னா இவர் எழுதினது கிட்டத்தட்ட 60 ஆண்டு, கிபி 60வது ஆண்டு அந்த சமயத்தில் அவர் எழுதுகிறார். அந்த நாட்கள் வரை என்ன வரல? ஆக்கினை வரல, அழிவு வரல, தேவ கோபம் பற்றி எரியல. அப்போதுதான் அவர் இது எப்படி தெய்வத்துக்கு விரோதமாக
இவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை வந்திருக்க வேண்டுமே. என்ன சொல்லியிருப்பார்கள்? என்ன சொல்லியிருப்பார்கள்? எல்லாரும் ஒரு கூட்டம் நாங்க கிருபையினால் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட எருசலேம் நகரத்தால் சொல்லியிருப்பார்கள். இன்னும் சிலர் சொல்லியிருப்பார்கள். யார் சொல்லியிருப்பா? இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாச்சுன்னா அவர் அன்னைக்கு சொன்னாங்க எல்லாம் அடிச்சோம் நொறுக்கணும், நாங்க இன்னைக்கு வர என்ன செய்யறோம், நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே வரலையா அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு நடுவுக்கு இடையில இந்த லூக்கா எதை பார்க்கிறார்? எப்படி இந்த எருசலேம் இன்னும் இருக்கிறது, இந்த எருசலேம் உள்ளவர்களுக்கு இன்னும் ஏன் அழிவு வராததற்கு காரணம் என்ன? தெய்வத்தையே கொலை செய்த பிறகு தெய்வத்தின் தண்டனை ஏன் வரவில்லை என்றுதான் அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போது மன்னிப்பளித்து மன்னிப்பிற்காய் மண்டாடின இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தை தான் முதல் வார்த்தை. அந்த வார்த்தை தான் முதல் வார்த்தை. எனவேதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது. எப்பொழுது? முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இவ்விடத்திலே இயேசு கிறிஸ்து ஏன் மன்னித்தார்? இது ஒரு ஜெபம், இது ஒரு வேண்டுதல். யாருக்காக வேண்டுகிறார்? தமக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். வாசிக்கிறோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? யாருக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். யாருக்காக ஜெபித்தார் இந்த ஜெபம்? பகைக்கிறவர்களுக்காக ஜெபித்தார், நிந்தித்தவர்கள் அடித்தவர்களுக்காக ஜெபித்தார். நாம ஜெபித்தானே எப்படி ஜெபிப்போம்? ஏசப்பா கேளு ஆண்டவரே, இப்படித்தானே சொல்லுவோம். நமக்கு நம்ம மேல தப்பே இல்லைன்னு வச்சிருங்களேன், நம்ம என்னன்னு ஜெபம் பண்ணுவோம்? கேளு ஆண்டவரே, இன்னும் ஏன் கேட்காம இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்து எரிஞ்சு என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஆனா இயேசு எப்படி ஜெபித்தார்? அவர்களுடைய மன்னிப்பிற்காக ஜெபித்தார். மன்னிப்பு என்பது அன்பின் முழு அடையாளம், அன்பின் முழு அடையாளம். இங்கு ஆண்டவர் இவர்கள் யாரையும் வெறுக்கல, யார் மேலே கசப்பு இல்ல, எல்லாரையும் நேசித்தார். ஏன்? அடித்தவர்களை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இப்போ அவர் சிலுவையில முழு மானிடனாக தான் தொங்கினார். சரியா? இயேசு தெய்வம் மனுஷனா வந்தார். இப்போ மனுஷனா தான் தொங்குறாரு சிலுவையில. இப்போ அவர் என்ன செய்யறார்? மனுஷனாய் இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? ஜெபிக்கிறார். தெய்வத்திடம் இப்பொழுது ஜெபிக்கிறார். எதற்காக? தம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி அடித்தவர்களுக்காக ஜெபித்தார். இங்கே பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் இப்படியா வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். யாருக்காக வேண்டிக் கொண்டார்? அக்கிரமக்காரக வேண்டிக் கொண்டார். இதன் விளைவு என்ன? 50வது நாளிலே 3000 பேர் மனம் திரும்பினாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது அந்த பெந்தைகோஸ்தை பண்டிகை நாளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை சிலுவையில ஏறெடுத்தபடினாலே 50வது நாளே 5000, முதல்ல 3000, அதற்கு அப்புறம் 5000, அப்புறம் திரளான பேர். ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்களும் நானும் அக்கிரமக்காரருக்காக, அநியாயக்காரருக்காக, எதிரானவர்களுக்காக ஜெபித்தால் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அவருக்கு
யாருக்காக? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம். ஐயா, இயேசுவை வழக்கம் போல குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணிதான் சிலுவையில் அவங்க அரைஞ்சாங்க. ஆனா இயேசுவோ நீதிபரர், மற்றவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். இயேசுவோ நீதிபரர். அவர் எப்படி வேண்டிக் கொண்டார்? இந்த எருசலேம் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாரா? எருசலேம் உள்ள பெண்கள் அழும்போது உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னார். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னார். அது அழுகன்னா எதுக்கு? அவங்கள மனம் திருமணம் ஜெபம்ங்கன்னு சொன்னார். இயேசு சொல்லல, யாரையும் சபிக்கவில்லை. நல்ல கவனிக்கணும். இயேசு சிலுவையிலே தொங்கும் போது யார் மேலும் கசப்பு வைக்கல, சாபமும் விடல. மாறாக அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் அவரண்டே வர வேண்டும் என்று அவர்களை மன்னித்தார். மன்னித்தாதான் ஜெபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். வாசிக்கிறோம் மார்க் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மார்க் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். இப்படி அக்கிரமக்காரி ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரி ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபித்த பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க விசுவாசத்தில் ஜெபித்த என்ன உண்டு? பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரு உங்களுக்கு யாதொரு குறைந்தானால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள், பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மன்னிப்பு என்பது ஜெபம் கேட்கப்படுவதற்கு அவசியம். சரியா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அதுதான் ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஒரு ஆதாரம் அல்லது அதுதான் அஸ்திபாரம். மன்னிக்கலனா நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது என்பது இயேசுவுக்கு தெரியும். இயேசுக்கு எதிராக செய்தார்கள். ஆனா இயேசுவுக்கு இந்த எருசலேம் மனம் திரும்பணும், இங்க ஒரு திரள் கூட்டம் மனம் திரும்பணும். அதற்காக அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னித்தார். கர்த்தருடைய ஜெபத்திலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் சீசர்களுக்கு. ஜெபிக்க கற்றுக் கொடுத்தா, எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தா, அதுல முக்கியமானது மன்னிக்கணும் என்பதை கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில அப்படியே என்ன செய்தார்னா முன்மாதிரியை நடப்பித்து காண்பித்தார். அவர் மன்னித்ததுனாலதான் எருசலேமுக்கு என்ன வரல? தேவ கோபம் வரல. அதை யார் அறிஞ்சிருந்தா? இந்த லூக்கா அறிந்தவுடன் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவையில எப்படி பண்ணி ஜெபித்தார்னா, பிதாவே. ஏன்னா இந்த இடத்துல பேதுரு பக்கத்துல இல்லை. பேதுரு பக்கத்துல ஆரம்பத்தில் யாருமே கிடையாது. சரி, இந்த சிலுவையில் அறையும் போது யோவானும் கிடையாது. யோவான் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா என்ன செய்யிருப்பாரு? ஏன்னா சிலுவையில் அறையும் 3 சிலுவை தூக்கிட்டு போகும்போது 3ல் 1 யார் நம்மளை செய்யணும் சாத்திரக்கூடாதுன்னு சொல்லி என்ன இருந்திருக்கும்? பயம் இருந்திருக்குமா இருக்காதா? 2 பேர் தூக்கிட்டு போறாங்க. இயேசுவின் சிலுவையே யார் தூக்கிட்டு போனா? சீமோன் தூக்கிட்டு போனா. இதெல்லாம் எருசலேமிலிருந்து பார்த்துக்கிட்டு தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்து சீடர்கள் பக்கத்துல போயிருப்பாங்களா? இயேசுவே சிலுவையில் அறையும், அவர் சிலுவையை இன்னொருத்தன் சுமக்கான், இன்னும் 2 பேரும் சிலுவையை தூக்கிட்டு போறான். அந்த சிலுவையில நமக்கும் நம்மளே அரைஞ்சிருவாங்க. இவருக்கு பயம் இருந்திருக்குமா இல்லையா? இயேசு உயிர் திறந்தவரவே பயந்து கிடந்தாங்க. அப்ப யாராவது வந்துருப்பாங்க, ஒருத்தரும் வரல. அதனாலதான் மார்க்குக்கு இந்த காரியம் தெரியாது. இது யார் சொன்ன சம்பவம்? எருசலேம் நகரத்தார். அன்னைக்கு சிலுவை அடியில் நின்று இயேசுவை கேலி செய்த கூட்டத்தார். இவர்கள் தான் யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க? அந்த சீசர் எழுத. அதுவும் முறையால் இந்த லூக்கா எழுதுன்னு விரும்பினார். அப்போ இந்த முறையா எழுதும் போது இந்த எருசலேம் நகரத்துக்கு எப்படி இவ்வளவு பாதுகாப்பு, எப்படி இவ்வளவு நாள் இவர்கள் நன்றா இருக்கார்? காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களை பாவத்தை மன்னித்ததுதான். மன்னிப்புக்காக மண்டாடினார், ஆண்டவருடைய மன்னிப்பு கிடைச்சிச்சு. அதனால வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா கிபி 70 நீரோ மன்னனால எருசலேம் நகரம் அழிவை சந்தித்தது. சரி, அக்கிரமத்தினாலே அந்த பட்டணம் பின் நாட்கள் அழிக்கப்பட்டது. ஒருவேளை ஆண்டவர் இரக்கம் செய்தனால் ஒரு கூட்டம் மனம் திரும்பி இயேசுவண்டை வந்து விட்டது. அதுதான் ஆண்டவர் மன்னித்ததுனால அநேகரை என்ன செய்தார்? பங்காக
கொடுப்பேன். மன்னித்து அக்கிரமக்காரர் வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை பாங்காகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமம் செய்கிறவங்க, அநியாயம் செய்கிறவங்களை மன்னித்து நாம் ஜெபிக்கணும். அவங்க மனம் திரும்பணும். அவங்கள மேலே தேவ கோபம் வந்து விட கூடாது என்று நாம் ஜெபித்தா நம்முடைய கண்களுக்கு முன்னும் அவங்க மனம் திரும்புவாங்க. தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த மோர்கன் என்ற ஒரு அருமையான தேவ மனுஷன் எப்படியாய் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவில் சீற்றமெழவில்லை, சினம் பொங்கவில்லை. அவரை கொடூரமாக நடத்தியவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்ற விருப்பம் அங்கே ஒளித்து கொண்டிருக்கவில்லை. சிறிதளவும் யாரேனும் அழிய வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிறார்கள். அதுதான் இயேசுவின் விருப்பம்.